ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேனிக் மினிட்ஸ். தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடலூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் இரவு நேரத்தில் ஆட்டு இறைச்சியை தூக்குவாளியில் போட்டுக்கிட்டு ஒரு சைக்கிளில் சென்ற நபருக்கு நடந்த பயங்கரமான திகில் நிகழ்வை பற்றி தாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு ரியல் ஹாரர் ஸ்டோரிஸ். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டைச் சேர்ந்த கடலூர் மாவட்டத்திற்கு அருகாமையில் கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்தில் நடந்த ஒரு திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணியது குணா அப்படின்றவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய தாய் மாமாவிற்கு நடந்தது தாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்தில் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய குணாவிற்கு ஒரு 3 வயசு இருந்திருக்குங்க. இவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அப்பா அம்மா வீட்டுக்கு ஒரே ஒரு பையன் தாங்க இருந்திருக்கிறாரு. இவருடைய தாய் மாமாவுடைய பேர் தாங்க நாட்டரசன். இந்த நாட்டரசன் இருக்கார் இல்லையா, அவருக்கும் திருமணமாகி அவரோட அப்பா அம்மா கூட தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாரு. இவருடைய தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பையன் தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய குணா அப்படின்றவர். இவருடைய தங்கச்சியோட குடும்பம் இவங்க இருக்கக்கூடிய கிராமத்துல இருந்து பக்கத்து கிராமத்துல தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோவிலுக்கு திருவிழா வர காத்துட்டு இருந்துச்சு. அந்த திருவிழாவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13 நாட்கள் தொடர்ந்து நடக்கக்கூடிய விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தாங்க. அதனால இவங்களுடைய கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய 8 கிராமங்களும் இந்த திருவிழாவுக்கு வந்து பங்கேற்பது வழக்கம் தாங்க. அதே மாதிரியே நிறைய சொந்தக்காரங்க நண்பர்கள் இந்த மாதிரி தாங்க நிறைய பேர் இந்த திருவிழாவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காங்க. திருவிழா முடிஞ்சு 13ஆம் நாள் இருக்கும் இல்லையா, அந்த நேரத்தில் இவங்களுடைய கிராமத்தில் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 கிராமங்களும் சேர்ந்து ஆட்டு இறைச்சியை வந்து கூறு போட்டு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கொடுப்பது வழக்கங்க. அதே மாதிரி தான் இந்த நாட்டரசனுடைய குடும்பம் இவங்களுக்கும் ஒரு கூறு, இவங்களுடைய அக்காவுக்கும் ஒரு கூறு சொல்லி வச்சிருக்கிறாரு. அப்படி அந்த கூரை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுட்டு இவங்களுடைய வீட்டில் தாங்க இவங்களுடைய அக்காவும் குடும்பத்தோட வந்திருந்திருக்காங்க. திருவிழா முடிச்சுட்டு இன்றைய ஒரு நாள் கறி விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு நாளைக்கு கிளம்பி போங்கக்கா, எனக்கு இன்னைக்கு ஒரு வேலை இருக்குது, அதனால நான் வெளியூருக்கு போகிறேன், இரவு தோராயமாக ஒரு 8 மணி அல்லது 9 மணிக்கு வந்துடுவேன், நீங்கள் அதுக்குள்ளே கிளம்பி போயிடாதீங்க, நாளைக்கு தான் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்லிட்டு இவர் வந்து கிளம்பி போகிறாருங்க. இப்படி இவர் போனதுக்கு பிறகு அன்றைய காலை பொழுது ஒரு 11 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் இந்த நாட்டரசனுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த நாட்டரசனுடைய அக்காவுக்கும் சின்ன கருத்து வேறுபாடு வந்திருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வீடை பொறுத்த வரைக்கும் ஓட்டு வீடு தான். சின்ன சின்ன விரிசல் விட்டுட்டு சுற்றியும் வந்து மண்கரை படிஞ்ச மாதிரி தாங்க அந்த செவர்கள் எல்லாமே இருந்திருக்குது. இப்படி பொத்து விழுந்தமா இருக்குது, இந்த வீட்டை வந்து எப்படி சரி பண்றேன்னு தெரியல, உன்னுடைய தம்பி உன்னுடைய கல்யாணத்துக்காகவே எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு உட்காந்துருக்கான், இப்போ நானும் என்னுடைய புருஷனும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம், என் பிள்ளைகளை எப்படி கரையாற்ற போறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க புலம்பிட்டே இருந்திருக்காங்க. இதை கேட்ட உடனே நாட்டரசனுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கோவம் மூக்குக்கு மேல வந்திருக்குது. நீ சொல்றதை பார்த்தா என் தம்பி என்னுடைய கல்யாணத்துக்கு எல்லாத்தையுமே செலவழிச்சான்னு சொல்ற, ஆனா நீ அதனாலதான் கஷ்டப்பட்டு இருக்கிற, உங்களுக்கு தான் சொந்தமாக ஒரு இடம் இருக்குதுல்ல, அந்த நிலத்தை வித்தீங்கன்னா இந்த வீட்டை வந்து நல்லபடியா நீங்க வந்து கொண்டு வந்துடலாம் இல்லையா, ஏன் இப்படி என்னை வந்து வாய்க்கு வந்தபடி வந்து பேசுறீங்க அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. இப்படி இந்த இருவரும் ஆரம்பிச்ச அந்த சண்டை கொஞ்சம் நேரத்திலேயே பெரிய சண்டையா மாறி இருக்குது. இதனால இனிமே என்னுடைய தம்பி வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன், நான் என்னுடைய பிள்ளையை கூப்பிட்டுக்கிட்டு நான் என்னுடைய புருஷனை கூப்பிட்டுக்கிட்டு என்னுடைய கிராமத்துக்கே போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு போக தயாராகிறாங்க. அந்த நேரத்தில் இந்த நாட்டரசனுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அதாவது நாட்டரசனுடைய அக்காவுக்கும் அவங்களுடைய அப்பா அம்மா தானே, அவங்க என்ன பண்றாங்கன்னா நீ போகாதமா அப்படின்ற மாதிரி தடுக்கிறாங்க. இருந்தாலுமே அவ இந்த மாதிரி பேசுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, அவளுக்கு நீங்க வந்து சப்போர்ட்டா இருக்கிறீங்க இல்லையா, நான் கிளம்பி போறேன் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய மகள் கோச்சுக்கிட்டு இவங்களுடைய புருஷனையும் பையனையும் கூப்பிட்டுக்கிட்டு இவங்களுடைய கிராமத்துக்கு போயிட்டாங்க. அப்படி இவங்களுடைய மகள் கிராமத்துக்கு போன அன்றைய பொழுது கடந்து இரவு சரியாக ஒரு 9 மணி இருந்திருக்கும். அந்த நேரத்தில் வெளியூருக்கு வேலைக்கு சென்ற இந்த நாட்டரசன் இவங்களுடைய வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கிறாரு. வீட்டுக்கு வந்த உடனே இவங்களுடைய அக்காவை தாங்க முதலா தேடி இருக்கிறாரு. என்னாச்சு, அக்காவையும் காணா என்னுடைய மருமகனையும் காணா அப்படின்ற மாதிரி தாங்க அங்கிட்டு பாக்குறாரு. அந்த நேரத்தில் இவங்களுடைய அப்பா அம்மா இடி விழுந்த மாதிரி தாங்க தலையில கையை வச்சுக்கிட்டபடி உட்கார்ந்துருக்காங்க. என்னாச்சுப்பா, உங்ககிட்ட தான் கேட்குறேன், அக்கா எங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னுடைய மனைவி கிட்டே நீ கேளுப்பா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்றாங்க. உடனே இவரும் இவருடைய மனைவியை பார்த்து சந்திச்சு, என்னாச்சடி, அக்காவை எதுவும் சண்டை போட்டியா, எதுவும் திட்டினியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கேட்ட உடனே நடந்த விஷயத்தை பூரா மொத்தமாக போட்டு உடைக்கிறாங்க. அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய மாமனார் மாமியாரையும் குறை சொல்றாங்க. அவ தான் எல்லா வார்த்தையும் விட்டு என்னை வம்பு கிழத்தது, அதை எல்லாமே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க உன்னையுடைய அப்பா அம்மா, அவங்கள போய் நீ கேளு, என்கிட்ட சண்டைக்கு வராது அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க இந்த நாட்டரசனுடைய மனைவி. இப்படி ஆளாளுக்கு பேசி நம்மளுடைய வீட்டுக்கு வந்த ஒரு உறவுக்காரங்களை வந்து இப்படி விரட்டி அடிச்சிட்டீங்களே, அவங்கள போய் நான் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்களுடைய மனைவி கிட்ட இன்னொரு வார்த்தை கேட்கிறாரு,
இந்த கிராமத்துக்கு பொதுவாக கறிக்கூறு வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா, நம்ம வீட்டுக்கு ஒன்று என்னுடைய அக்கா வீட்டுக்கு ஒன்று, அந்த கறிக்கூரையாவது போகிறப்ப கொடுத்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அதெல்லாம் கொடுக்கல, அந்த கறிக்கூறு வர்றதுக்கு முன்னாடியே கோவப்பட்டுட்டு கிளம்பி போயிட்டா, எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. அதே மாதிரியே இந்த நாட்டாசனுடைய அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு தூக்குவாளியில் தான்ப்பா அந்த கறிக்கூறு இருக்குது, காலையில் கொடுத்துருக்கலாம், இல்லைனா நம்ம சமைச்சு காலையிலேயே அவங்களுடைய கிராமத்துக்கு போய் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பேச்சு பேசிட்டு இருக்கிறீங்க, ஏற்கனவே கோச்சுக்கிட்டு போயிட்டா, இந்த நேரத்தில் போய் கறியும் கொடுக்காம இருந்தோம்னா ரொம்ப மனசு வருத்தமாயிரும், அதனால நானே இப்பயே போய் பக்கத்து கிராமம் தானே கொண்டு போய் கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட உடனே உங்களுடைய மனைவி கண்டபடி திட்டுறாங்க. யோ, பச்சைக்கறி எடுத்துக்கிட்டு இந்த நேரத்தில் போனேன்னா காத்து கருப்பு அடிச்சிடும், ஒழுங்கு மரியாதையாக சொல்ற கேட்டுக்கிட்டு அமைதியாக அங்கேயே இரு, காலையில் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க தடுக்கிறாங்க. இப்படி நான் போறப்ப நீ தடுக்கிறேன்றது எனக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் என்னையும் என்னுடைய அக்காவையும் பிரிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தூக்குவாளியில கறியை போட்டுக்கிட்டு இவர்கிட்ட சொந்தமாக ஒரு சைக்கிள் இருந்திருக்குது, அந்த சைக்கிள் முன்னாடியே வந்து தொங்க விட்டாருங்க. அப்படி தொங்க விட்டுட்டு அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்தை கடந்து இவங்களுடைய தங்கச்சியோட கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்தோட ஆரம்ப பகுதியில் நின்றுட்டு இருந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு பாலம் மாடி தாங்க ஒரு அமைப்பு இருந்திருக்குது. அந்த பாலத்துக்கிட்ட நெருங்கி வரும்பொழுது இவருடைய சைக்கிளை வந்து சடனா பிரேக் போடுறாரு. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, எதிர்ப்புறத்தில் ஒரு கருகருன்னு இருக்கக்கூடிய ஒரு கருநாகம் சாலைக்கு பகுதியிலேயே நடு மைய பகுதியிலேயே படுத்து கிடக்குதுங்க. இவர் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருக்குது. என்னடா அது இவ்வளோ பெரிய பாம்பு அப்படி நடுப்பகுதியில் படுத்து கிடக்குதே, நம்ம சைக்கிளை கொஞ்சம் விட்டுருந்தோம்னா அது மேலே ஏற்றிருப்போம், நகரவும் மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி தாங்க வெறிச்சு பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த பாம்பு இவரை பார்த்தபடி இப்படி சீறிக்கிட்டு வருது. இவரை வந்து போக விடாததுக்காக தடுக்கிறதா கூட இருந்திருக்கலாம் போலங்க. அந்த மாதிரி தான் அந்த பாம்பு வந்து பண்ணிட்டு இருந்திருக்குது. இதை எதையுமே பெருசாக கண்டுக்காம சைக்கிளை கொஞ்சம் பின்னோக்கி தள்ளி கீழே கிடக்கக்கூடிய ஒரு குச்சி எடுத்து அந்த பாம்புகிட்டே அடிக்கிற மாதிரி வீசுறாருங்க. அப்படி வீசின உடனே சீறிட்டு இருக்கக்கூடிய அந்த பாம்பு வந்து அங்கே இடையில இருக்கக்கூடிய முட்பொதர்களுக்குள்ளேயே ஓடி இருக்குது. அப்படி ஓடின உடனே சைக்கிள் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய தங்கச்சியோட கிராமத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் கடந்து போயிருப்பாரு. அப்படி கடந்து போன அந்த நேரத்தில் இவருக்கு தூக்கி வரப்படக்கூடிய ஒரு சத்தம் கேட்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் தள்ளி யாரோ ஒரு பெண்மணி கை தட்டி இவங்களை வந்து கூப்பிட்றாங்க. யார் இந்த பெண்மணி, இந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக நம்மளை கை தட்டி கூப்பிட்றா அப்படின்ற மாதிரி தாங்க வெறிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெண்மணி வெள்ளை நிற புடவையில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் முகம் நிறைய வந்து பவுடர் பூசின மாதிரி இருக்காங்க, தலை நிறைய மல்லிகை பூர்ந்துருக்குது, நெட்டைக்கு நடுவில் குங்குமம் வேற வச்சிருக்கிறாங்க. யார் இந்த பெண்மணி, இதுக்கு முன்ன பின்னா நம்ம பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் அந்த பெண்மணி இவர் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த பெண்மணி பேச ஆரம்பிக்குதுங்க. அதாவது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா எனக்கு பசிக்குது, கொஞ்சோன்னு உங்ககிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடை தெரியுங்களா அப்படின்ற மாதிரி கேட்குதுங்க. இப்படி கேட்ட உடனே இவர் என்ன நினைச்சாருன்னா, நம்ம கிட்ட தான் சாப்பாடு இல்லையே, இந்த பெண்மணி பாட்டுக்கு சாப்பாடு கேட்குது, நம்ம அந்த பெண்மணி கிட்ட பதில் சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு, இந்தமா பொண்ணு என்கிட்ட சாப்பாடெல்லாம் இல்லை, நான் ஆட்டுக்கறி தான் தூக்குவாளியில் கொண்டு போயிட்டு இருக்கிறேன், என்னுடைய அக்கா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி, அதெல்லாம் பரவாயில்லண்ணா, நீங்க அந்த ஆட்டுக்கறியாவது கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே என்ன ஆச்சு இந்த பெண்மணிக்கு, நம்ம சொல்றது அவளுக்கு புரியலையோ, ஒருவேளை அந்த ஆட்டுக்கறி சமைத்த கறி நினச்சிட்டுப்பா போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு மறுபடியும் அந்த பெண்மணி கிட்ட பேச்சு கொடுக்குறாருங்க. நீ நினைக்கிற மாதிரி இது வந்து சமைச்ச ஆட்டுக்கறி கிடையாது, குழம்பு கறியும் கிடையாது, இது வந்து பச்சை கறிமா, கிராமத்தில் வந்து கோயில் திருவிழா, அதனால வந்து கூறு போட்டு கொடுத்தது, என்னுடைய அக்காவுடைய பங்கை தான் நான் அவளுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. இதை கேட்ட உடனே அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு இவருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. அப்படி அந்த பெண்மணி என்ன சொல்கிறாங்கன்னா, அது பச்சைக்கறின்னு எனக்கு நல்லா தெரியும், அதோட வாசனை வந்து என்னுடைய முகத்துக்கிட்டே இருக்குது, அதனால அந்த பச்சைக்கறியை அந்த தூக்குவாளிலேருந்து கீழே கொட்டிட்டு நீங்கள் பாட்டுக்கு போங்கண்ணா அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இந்த பெண்மணி பேசுது, பச்சைக்கறியை இந்த இரவு நேரத்தில் யாராவது இப்படி சாப்பிடுவாங்களா, இது சரிப்பட்ட மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அந்த பெண்மணி நிற்கக்கூடிய இடத்த தாண்டி ஓட்டம் முடிக்கிறாங்க. அப்படி அந்த பெண் இருக்கக்கூடிய இடத்த தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோமீட்டர் கடந்துப்பாரு. மறுபடியும் இவருக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய அதே சத்தம் கேட்குதுங்க. என்ன நடந்திருக்குன்னா, ஏற்கனவே இந்த பெண்மணி வந்து கைத்தட்டி கூப்பிட்டாங்க இல்லையா, அதே மாதிரியே பின்னாடி இருந்தபடியே கைத்தட்டி கூப்பிட்றாங்க. அந்த பெண்மணி பின்னோக்கி இருந்து கைத்தட்டி கூப்பிட்ற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி தாங்க திகச்சு போய் திரும்பி பார்க்குறாரு. அப்படி பார்க்கும் பொழுது இவருடைய வாழ்நாளில் கற்பனையே பண்ண முடியாத காட்சி கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பேசின அந்த பெண்மணி இவருடைய சைக்கிள் கேரியர் இருக்கிறியா பின்னாடி, அதுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு இடைவெளியில் தாங்க அந்த பெண்மணி நின்றுட்டு இருந்துருக்காங்க. எப்படி இவ்வளோ தூரம் நம்ம பின்னாடி ஓடி வந்தாங்க, ஓடி வந்திருந்தா சத்தம் கேட்டுக்கும் இல்லையா, அப்போ இந்த பெண்மணி உண்மையிலேயே ஒரு மனித பெண்மணியே கிடையாது, ஏதோ ஒரு ஆன்மா தான் அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு தத்ரூபமாக தெரிஞ்சிருக்குது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெண்மணி அந்த தூக்குவாளியில் இருக்கக்கூடிய கறி எனக்கு கொடு, எனக்கு ரொம்ப பசிக்குது, இல்லை அப்படின்னா நான் உனையவே முழுசாக சாப்பிட்டுருவேன் அப்படின்ற மாதிரி தாங்க ஆக்ரோஷமாக சிரிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே மிரண்டு போய் அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு தட்டு தடுமாறி அந்த இடத்த தாண்டி ஓட்ட முடிக்கிறாரு. இப்படி சைக்கிளில் போயிட்டே இருக்கும்பொழுது இவருடைய பின் டயரை தூக்கி ஓங்கி இப்படி தூக்கி தூர வீசின மாதிரி தாங்க சைக்கிளோட கீழே கவுந்து போய் விழுகிறாரு. கவுந்து விழுந்த உடனே அவர் விழுந்து கிடக்கக்கூடிய இடத்துல இருந்து அந்த பெண்மணியை நிற்கக்கூடிய அந்த திசையை ஒத்து பார்க்குறாரு. பார்க்கும் பொழுதே இவருடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு காட்சி தாங்க கண்கள் முன்னாடி அப்படி தெரியுதுங்க.
என்ன நடந்திருக்குன்னா, அந்த பெண்மணி உருவம் அந்த இடத்துல நிக்குது இல்லையா, சரு சருன்னு ஒரு கருப்பு கோரமான தோட்டத்துக்கு மாறி அந்த கறி விழுந்து கிடக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்டே வருதுங்க. அந்த தூக்குவாளியில செதறி போய் மூடி ஒரு பக்கமா தள்ளி அதுல இருக்கக்கூடிய கறி பூரம் வெளியே கிடக்குது. அந்த கறியை எடுத்து பிச்சு போட்டு குதறி வந்து தின்னுகிட்டு இருக்குதுங்க அந்த பெண்ணினுடைய உருவம். இப்படி பார்க்கக்கூடிய இந்த காட்சி எல்லாமே உண்மைதானா அல்லது கற்பனையா, நம்ம எதுவும் கனவுல இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் பார்க்குறாரு. ஆனா அந்த பெண்மணி உட்கார்ந்துருக்கக்கூடிய அந்த இடமும் சரி, இவர் உழுந்து கிடக்கக்கூடிய அந்த இடமும் சரி, வலி காயங்களும் நம்மளுடைய உடம்புல வந்து வலிக்கிற மாதிரி உணர்வு இருக்குது. நம்ம பார்க்கறது எல்லாமே நிஜம்தான், கற்பனை கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இவருக்கு புரிய வந்திருக்குது. என்னுடைய மனைவி ஏற்கனவே சொல்லி விட்டாலே காத்து கருப்பு அடிச்சிடும் அப்படின்ட்டு தேவையில்லாம பச்சைக்கறியை கொண்டு வந்து நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாரு. அதே மாதிரியே அங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்ணினுடைய உருவம் அந்த கறியை பூரா மொத்தமாக சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு மேலே சரசரன்னு ஏறி போயிடுச்சுங்க. இப்படி அந்த பெண்ணினுடைய உருவம் போனதுக்கு பிறகு அந்த மரத்தை உத்து பார்க்குறாருங்க. அந்த இடத்துல அந்த பெண்ணினுடைய உருவமே காணோம். காத்துல கரையிற மாதிரி தாங்க கரைஞ்சு போயிருந்துருக்குது. நல்ல வேளை அந்த பெண்ணினுடைய உருவம் நம்மளை அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. இனிமே இந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணக்கூடாது, அந்த தூக்குவாளியை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தூக்குவாளி எடுத்து இவருடைய சைக்கிளுக்கு முன்னாடியே தொங்க விடுறாரு. அப்படி தொங்க விட்டதுக்கு பிறகு மறுபடியும் தன்னுடைய அக்காவுடைய வீட்டுக்கு போவோமா இல்லை தன்னுடைய வீட்டுக்கு போமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா உங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்கிட்ட நெருங்கி வந்துட்டாரு. இப்பொழுது நம்ம மறுபடியும் நம்ம அவங்க வீட்டுக்கு போகாம தன்னுடைய வீட்டுக்கு போனோம் அப்படின்னா உண்மையிலேயே வேணும்னே தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி தன்னுடைய அக்கா கோச்சுக்குவா. அதனால நடந்த காரணத்தை அப்படி ரீசனை வந்து அவகிட்டே சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தூக்குவாளி எடுத்துக்கிட்டு இவங்களுடைய அக்காவுடைய வீட்டுக்கே போறாங்க. அப்படி அக்காவுடைய வீட்டுக்கு போன உடனே இவங்களுடைய அக்கா இவரை பார்த்தபடி இப்படி முறைச்சபடி நிற்கிறாங்க. எதுக்குடா நீ இங்கே வந்த, உன் பொண்டாட்டி தான் எல்லாமே உனக்கு ஏற்றுக்கிட்டு பேசிட்டா, இனிமேல் உனக்கு எனக்கும் எந்த ஒரு உறவும் கிடையாது, எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ உன் வீட்டுக்கு கிளம்பிப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னக்கா இப்படி பண்ணுற, நான் சொல்ல வர எதையுமே நீ கேட்க மாட்டியா, எல்லாருமே என்னை துரத்தி அடிச்சா நான் எங்கே போவேன், ஒரு பக்கம் என்னுடைய மனைவி இன்னொரு பக்கம் நீ, ரெண்டு பேருமே எனக்கு முக்கியம், அதை விட என் மருமகை எனக்கு ரொம்ப முக்கியம், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து நீங்கள் எல்லாம் ஒன்றா இருப்பீங்கன்னு நினச்சி நம்பி தான் நான் ஊருக்கே போனேன். ஆனால் அதுக்குள்ளே எப்படி ஒரு விரிசல் உண்டாகும் நான் நினச்சி கூட பார்க்கல. நீ உன் பக்கம் உள்ள அந்த காரணத்தை மட்டும் தான் கேட்பியா, நான் இந்த நேரத்தில் இப்படி தட்டு தடுமாறி விழுந்து வந்திருக்கேனே அதை பற்றி ஏன் கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு வருத்தத்தோட. சரி அதெல்லாம் விடு, ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் உனக்காக அந்த கூறு வாங்கி வச்சிருக்கக்கூடிய கறியை கொண்டு வந்துட்டு இருந்தேன், கொண்டு வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு பெண்ணினுடைய உருவம் என்னை வந்து துரத்துச்சு, அதில் இருக்கக்கூடிய கறிபுறம் கீழே விழுந்த உடனே அந்த கருப்பு உருவம் நடு ரோட்லேயே உட்காந்து பிச்சு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்குது. இதை என் கண்ணால் பார்த்துட்டேன், குலையே நடுங்கி போயிடுச்சு, நல்ல வேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன்க்கா, என்னால் கறியை மட்டும் கொண்டு வர முடியல அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுகிறாரு. இதை கேட்ட உடனே இவங்களுடைய அக்கா இவரை மறுபடியும் ஆத்திரப்படுற மாதிரி தாங்க பேசுகிறாங்க. என்னது, ஒரு உருவம் வந்து உன்னை பயமுடுத்துச்சு, அதனால கறியை புறம் கீழே சதற விட்டியா, நீ சொல்கிற கதை எல்லாமே வேற யார்கிட்டயாவது சொல்லு, என்கிட்ட காது குத்தாது அப்படின்ற மாதிரி தாங்க கிண்டல் பண்ணுறாங்க. இல்லைக்கா நான் சத்தியம் அடித்து சொல்கிறேன், அந்த உருவத்தோட்டத்தை என் கண்ணால் பார்த்தேன், நீங்கள் நம்பலையா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்குறாரு. அப்படி கேட்கும் பொழுது இவருடைய அக்கா சுத்தமாக அதை நம்பவே இல்லைங்க. இப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது, கோயிலுக்கு போயிட்டு வர ஒருத்தவன கிட்ட போய் ஒரு உருவம் வந்து தொடர்ந்து வந்துச்சு, அதுவும் கறியை பிடிங்கி சாப்பிட்டுச்சு அப்படின்னா எப்படி நம்ப முடியும், நீ வந்து வேணும்னே அந்த கறியை வந்து உன் வீட்டில் சமைச்சிருப்பாங்க, நான் சத்தம் போடுவேன் திட்டுவேன் அப்படின்றதுக்காக பயந்துக்கிட்டு இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்க, நீ முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்ற மாதிரி தாங்க விரட்டுறாங்க. என்னுடைய மனைவி தான் என்னை புரிஞ்சுக்கலன்னு பார்த்தா என்னுடைய அக்காவும் என்னை புரிஞ்சுக்கல, நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க மாமா அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய கணவர்கிட்ட பேசுறாங்க. அப்படி பேசும்பொழுது இவங்களுடைய கணவர் இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இவரை வந்து கண்ட மணிக்க திட்டுறாங்க. அதாவது இந்த நாட்டரசனுடைய அக்காவுடைய மாமனார் மாமியார் இருப்பாங்க இல்லையா, மொத்தமாக சண்டைக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம நிக்க கூடாது, நின்றோம் அப்படின்னா நம்ம வந்து நாட்டுக்கிட்டு சாக வேண்டிதான், அந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சுக்கிட்டு அவருடைய சைக்கிளையும் அந்த தூக்குவாளியை எடுத்துக்கிட்டு வேகமாக இவருடைய வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருந்திருக்கிறாருங்க. அப்படி வீட்டுக்கிட்ட வந்துட்டு இருக்கும் பொழுதே இவருடைய வீடு இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கிட்ட நெருங்கும் பொழுது அந்த வீட்டுக்கு முன்னாடி அதே கருப்பு உருவம் நின்றுட்டு இருந்துருக்குதுங்க. இந்த உருவம் நம்மளை சும்மா விடாது போலயே, நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போயிட்டாரு. நம்ம வீட்டுக்கு போவோமா அல்லது எங்க போவோமான்னு நமக்கே தெரியலையே, பித்து பிடிச்சமா இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க தலையை சொரிய சொரிய ஒரு சோகத்தோட இருந்திருக்கிறாரு. இப்படி அக்காவும் அவங்களுடைய குடும்பத்தினரும் நம்மளை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க. நம்ம தெரியாதனமா இந்த இரவு நேரத்துல அந்த ஆன்மா கிட்டே மாட்டிக்கிட்டு தன்னுடைய அக்கா கிட்டையும் பேச்சுவார்த்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறது தேவையா, நம்ம பேசாம ஊர்லயே இருந்திருக்கலாம், நாளைக்கு கூட விடிஞ்சதுக்கு பிறகு நம்மளுடைய ஊருக்கு வந்திருக்கலாம், தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இவருடைய சைக்கிள் எடுத்துக்கிட்டு இவருடைய கிராமத்துக்கு கிளம்புறாருங்க. அப்படி இவங்களுடைய அக்காவுடைய கிராமத்தோடைய எல்லை பகுதியை தாண்டி இவருடைய கிராமத்துக்கிட்ட நெருங்கி வந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல மறுபடியும் பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதுங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, யாரோ ஒரு பெண்மணி ஏற்கனவே கை தட்டி கூப்பிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி தாங்க கை தட்டுற சத்தம் கேட்குது. அந்த சத்தம் மட்டும் இல்லாம ஆங்காரமா அழுகக்கூடிய ஒரு ஆண்மகனுடைய குரல் தோற்றமும் கேட்குது. என்னடா இது, ஏற்கனவே பார்த்த அந்த பெண்ணினுடைய உருவத்தை பார்த்தாலே நம்ம வந்து பயத்தால நடுங்கிட்டோம், இப்போ என்னன்னா கை தட்டக்கூடிய சத்தமும் கேட்குது, ஒரு ஆண்மகன் அழுகக்கூடிய சத்தமும் கேட்குது, நம்ம இதோட உயிரை போயிரும் போலே அப்படின்ற மாதிரி தாங்க நினைச்சபடி அந்த சைக்கிளை வந்துட்டு இருக்கிறாரு. ஒரு தூரத்தை கடந்ததுக்கு பிறகு இவருடைய சைக்கிளை அழுத்தி அழுத்தி பார்க்குறாருங்க. அந்த இடத்தை தாண்டி இவரால் மூவ் ஆன் பண்ணி கிளம்பி போகவே முடியல.
சைக்கிளை பிடிச்சி பின்னாடி இருந்து யாரோ பிடிச்சி வம்பா இழுத்துட்டு இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க தட்டு தடுமாறினபடியே அந்த சைக்கிளை வலுக்கட்டாயமாக அழுத்தி போயிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே மொத்தமாக சூறாவளி காற்று அடிக்கிற மாதிரி தாங்க வீசிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய தெருநாய்கள் எல்லாமே இவர்கிட்டே நெருங்கி வந்துருச்சு. நம்மளை யார் காப்பாற்ற போறான்னு தெரியலையே, ஐயனாரே நீ தான் என்னை காப்பாற்றணும், உன் கோயிலுக்கு வந்து அந்த பூஜையை கொண்டாடி தானே அந்த கறிக்குறையை என்னுடைய அக்கா வீட்டுக்கு கொண்டு போகணும்னு நான் நினச்சேன், இது நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி தாங்க ஓன் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி அழுததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அந்த காற்று சூழ்நிலை எல்லாமே இயல்பாக மாற ஆரம்பிக்குதுங்க. ஜவ்வாது வாசனமும் சந்தன வாசனமும் ஒரு சேர அடிக்குது. அப்பொழுதாங்க இவருக்கு தெரிய வந்திருக்குது, நம்ம குலகாக்கும் அந்த ஐயனாரே நம்ம கிட்ட வந்து இருக்கிறார் போல, இதுதான் நமக்கு சரியான நேரம், நம்ம கிளம்பி போயிடணும் அப்படின்ற மாதிரி தாங்க அந்த சைக்கிள் எடுத்துக்கிட்டு வேக வேகமாக அழுத்திக்கிட்டு இவருடைய வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்கிறாரு. அப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி இவரை பார்த்து கண்டமணிக்கு திட்டுறாங்க. இந்த இரவு நேரத்தில் நீ போகாதேன்னு சொன்னேல, கேட்க நீ பாட்டுக்கு போயிட்டு வந்துட்ட, உன் அக்கா உன்னை வந்து நல்லா பேசி திட்டி அனுப்பிச்சுட்டாளா, உனக்கு எல்லாமே வேணும், நீ முதல்ல வீட்டுக்குள்ள நோல அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாங்க. உடனே இவங்களுடைய கணவர் சைக்கிள் அந்த ஓரமாகவே நிப்பாட்டிட்டு அதில் இருக்க தூக்குவாளியுமே அங்கேயே நிப்பாட்டிட்டு இவர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு. வீட்டுக்குள்ள வந்ததுக்கு பிறகு இவங்களுடைய மனைவி இவங்களுடைய கணவர்கிட்ட கேட்குறாங்க, கறி தானே கொடுத்துட்டு வந்த, தூக்குவாளியுமே கொடுத்துட்டு வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. உனக்கு இன்னும் புத்தி மாறலையா, தூக்குவாளி வெளியே தான் இருக்குது, போய் எடுத்து தொலை அப்படின்ற மாதிரி தாங்க சத்தம் போடுறாரு. உடனே இந்த நாட்டரசனுடைய மனைவி அவங்களுடைய வீட்டு வாசல் கதவை திறந்து வெளியே போய் பார்க்குறாங்க. அந்த தூக்குவாளி அந்த சைக்கிள் முன்னாடி தாங்க தொங்க விட்டுருக்குது. உடனே அந்த தூக்குவாளி எடுத்து கையில் வைக்கும் பொழுது பயங்கரமாக வெயிட்டாக இருந்திருக்குது. என்ன இது, கறியை கொண்டு போய் கொடுக்கறது தானே போனாரு, கறியை கொடுக்கலையோ, ஒருவேளை இவங்களுடைய அக்கா வந்து வாங்கலையோ, என்னவா இருக்கட்டும் நமக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தாங்க அந்த தூக்குவாளி எடுத்துக்கிட்டே இவங்களுடைய வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய கணவருக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறாங்க. இவங்களுடைய கணவர் அந்த சாப்பாடை சாப்பிடவே இல்லை. அதன் பிறகுமே ஒரு மாதிரி ஓன் அழுதுகிட்டே இருந்திருக்கிறாரு. என்னாச்சியா, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கிற அப்படின்னு கேட்கும்பொழுது தாங்க இவருக்கு நடந்த விஷயத்தை பூரா மொத்தமாக போட்டு உடைக்கிறாரு. அதாவது இவங்களுடைய அக்காவுடைய வீட்டில் அசிங்கப்படுத்தினது, அதே மாதிரி அந்த ஆன்மா கிட்ட மாட்டிக்கிட்டு தப்பிச்சோம் முளைச்சோன்னு ஓடி வந்தது எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டுட்டு இவங்களுடைய மனைவி பயங்கரமாக சிரிக்கிறாங்க. நீ சொன்னது எல்லாமே சரிதான், ஆனால் ஒரு ஆன்மா வந்து உன்னை பயமுறுத்துச்சு சொன்ன பத்தியா, அதை தான் என்னால் நம்ப முடியல. இந்த இரவு நேரத்தில் பச்சை கறியை கொண்டு போகாத, காத்துக்கறி படிச்சிடும் அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஆனால் அதுக்காக நீ பாட்டுக்கு மீட்டர் அளவில் வந்து கதை விட்டுட்டு இருக்கிற, இதை எதையுமே என்னால் நம்ப முடியல. நீ போய் படுத்து தூங்கு, சாப்பாடு வேணும்னா சொல்லிட்டு தண்ணி ஊற்றி வச்சேன் அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுறாங்க. அன்றைய இரவு நடுநிசி தோராயமாக ஒரு 12-30 மணி இருந்துக்குங்க. அந்த நேரத்தில் இந்த நாட்டரசன் தூங்காம கண் வழியாகவே கண்ணீர் விட்டுட்டு அழுதபடி இருந்திருக்கிறாரு. இதை நோட் பண்ண இவங்களுடைய மனைவி, என்னாச்சுங்க, ஏன் இன்னும் அழுதுகிட்டே இருக்கிறீங்க, உன் அக்காவை பற்றி தான் உனக்கு தெரிஞ்சதானே, அதுக்காகவா இப்படி அழுதுட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும் பொழுது, நான் என்னுடைய அக்காவை நினச்சி அழுகிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு உருவத்தோட்டத்தை நான் பார்த்ததே இல்லை, அந்த காட்சியை நினச்சி தான் என்னுடைய கண்கள் என்னையவே அறியாமல் கண்ணீர் வந்துட்டு இருக்குது, உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கொதிக்குது, காய்ச்சல் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்களுடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஆமாம் என்கிட்ட தூக்குவாளி கட்டல, தூக்குவாளி எடுத்து உள்ள வச்சிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்பொழுது இவங்களுடைய மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா, தூக்குவாளி எடுத்துட்டு வந்தேன், நீ கறியை கொடுக்கவே இல்லை போலையே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதை கேட்டு இவங்களுடைய கணவருக்கு தூக்கி வாரி போட்டுருக்குது. என்னடி சொல்கிற, கறி தான் மொத்தமாகவே ரோட்லேயே செதறிடுச்சே, வெறும் எம்டி தூக்குவாளியை தானே நான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாரு. எம்டி தூக்குவாளி தூக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தூக்குவாளியே வெயிட்டாக கனகனன்னு கனத்துச்சு, பொய் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி தாங்க திட்டுறாங்க. இல்லடி, நான் தான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன்ல, ஒரு கருப்பு உருவத்துக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன், அந்த கருப்பு உருவம் அந்த கறியப்புறம் பிச்சு குதிரை தின்னு போட்டதை என் கண்ணு முன்னாடி பார்த்தேன், வெறும் எம்டி தூக்குவாளி தான் நான் தூக்கிட்டு வந்தேன், நீ என்ன உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தாங்க டக்குன்னு தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உட்காடுறாரு. இப்படி உட்கார்ந்த உடனே உங்களுடைய மனைவி, நீ வேணா என் கூட வா, அந்த தூக்குவாளி வெயிட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க கையை பிடிச்சிட்டு இவங்களுடைய ரூம் கதவை திறந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படி இந்த தூக்குவாளி கிட்ட நெருங்க அந்த தூக்குவாளியை பார்த்த இந்த இருவருக்கும் கொலையே நடுங்கி போயிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த தூக்குவாளி மூடி போட்டு தானே மூடி இருக்குது, அப்படிப்பட்ட அந்த தூக்குவாளி லைட்டாக ஆட்டம் காட்டுற மாதிரி தாங்க அங்கிட்டு இங்கிட்டு அசைஞ்சிருக்குது. ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன், ஆனால் அந்த தூக்குவாளி வந்து அசைஞ்சிட்டு இருக்குது, உள்ள எதுவும் கோழி பிடிச்சி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவி கேட்குறாங்க. சத்தியமாக நான் எதையுமே கொண்டு வரல, வெறும் எம்டி தூக்குவாளி தான், நீ வேணா திறந்து பாரு அப்படின்ற மாதிரி தாங்க சொல்கிறாங்க. இப்படி இந்த இருவருமே பயந்தபடியே அந்த தூக்குவாளி மூடியை மெல்லமாக திறக்கிறாங்க. திறந்து பார்க்கும்பொழுது இந்த இருவருடைய வாழ்க்கையிலும் கற்பனையே பண்ண முடியாத ஒரு கொடூரமான காட்சி கண்கள் முன்னாடி தெரியுதுங்க. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தூக்குவாளிக்குள்ள ஒரு பெண்ணினுடைய தலை தாங்க கலந்துருக்குது, ரத்த கரை இப்படி படிஞ்ச மாதிரி. இது என்ன, இது கன்றாவியா இருக்குது, இது என்ன இது அப்படின்ற மாதிரி தாங்க உங்களுடைய மனைவி அதிர்ந்தபடியே கேட்குறாங்க. எனக்குமே ஒன்றும் தெரில அப்படின்ற மாதிரி தாங்க இந்த நாட்டரசன் என்ன பண்ணுறாருன்னா, இந்த முடியா இருக்குது இல்லையா, அதை பிடிச்சி அந்த தூக்குவாளியிலேருந்து வெளியே எடுக்கிறாரு. எடுத்து பார்க்கும்பொழுது இவங்களுடைய உடம்பெல்லாம் வேர்த்து விடவெடுத்து நடுங்கக்கூடிய ஒரு காட்சி தாங்க இவங்களுடைய கண்கள் முன்னாடி தெரிஞ்சிருக்குது. அது இவங்க நினச்ச மாதிரியே ஒரு பெண்ணுடைய தலை தாங்க. அந்த தலை எப்படி இந்த தூக்குவாளிக்குள்ளே வந்துச்சு அப்படின்ற மாதிரி தாங்க மிரண்டு போய் தான் கையில் வச்சிருந்த அந்த பெண்ணுடைய தலையை அந்த தூக்குவாளிலேயே பயத்தோடு வைக்கிறாங்க. வச்ச அடுத்த நிமிஷமே இவங்க இருவருக்குமே தூக்கி வாரி போட்டிருக்குது. என்ன நடந்திருக்குன்னா, அந்த தூக்குவாளி கீழே தட்டு மாதிரி விழுந்திருக்குது. விழுந்த உடனே அதில் எட்டி பார்க்குறாங்க, ஏற்கனவே இருந்த அந்த தலையை அதில் காணாம்.
கொஞ்ச நேரத்திலேயே ஏதோ ஒரு பெண்மணி ஆங்காரமாக அழுகக்கூடிய சத்தம் கேட்குதுங்க. இந்த அழுகக்கூடிய சத்தம் இந்த நாட்டரசனுக்கு மட்டும் தாங்க கேட்குது, இவங்களுடைய மனைவிக்கு கேட்கல. யாரோ ஒரு பெண்மணி அழுகுறாங்க, உங்க காதுல கேட்குதா அப்படின்ற மாதிரி தாங்க கேட்கிறாரு. இல்லையங்க, எனக்கு எந்த ஒரு சத்தமும் கேட்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுதே இவங்களுக்கும் பயங்கரமான ஒரு சத்தம் கேட்குது. ஆனா அது ஒரு பெண்மணி அழுகக்கூடிய சத்தம் மாதிரி தெரியலங்க, ஒரு ஆண்மகன் ஆங்காரமாக கத்தக்கூடிய சத்தம் தான் கேட்குது. இந்த சத்தம் கேட்ட உடனே இந்த இருவருமே மிரண்டு போய் இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூம்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. ஐயனாரே, நீ தான் எங்களை காப்பாற்றணும், எங்களுடைய குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி தாங்க மனதார வேண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே படிப்படியாக அந்த பெண்மணியும் அந்த ஆண்மகனும் அழுகக்கூடிய சத்தம் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. இருந்தாலுமே நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது, இந்த பூஜை ரூம்ல தான் விடிய விடிய நம்ம காத்துட்டு இருக்கிறோம், நாளை காலையிலேயே நம்ம குலதெய்வம் ஐயனார் கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துருவோங்க. நீங்க சொல்றது எதையுமே நான் நம்பாம தான் இருந்தேன், ஆனா இப்பெல்லாம் கண்கூடா பார்க்கும்போது தான் எனக்கே பயமா இருக்குது, நம்ம இதே ஒரு முடிவோட இருப்போம் அப்படின்ற மாதிரி தாங்க நினைக்கிறாங்க. அதே மாதிரியே விடிய விடிய இந்த இருவருமே இவங்களுடைய பூஜை ரூம்லாங்க இருந்திருக்காங்க. இவங்க இருவரும் இப்படி பயத்தோட இருக்கக்கூடிய அந்த விஷயம் இவங்களுடைய குடும்பத்தினருக்கு யாருக்குமே தெரியாது. மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கு பிறகு இவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட நடந்த விஷயத்தை இந்த நாட்டரசன் சொல்றாருங்க. அதே சமயத்தில் இந்த நாட்டரசனுடைய அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய குடும்பத்துக்கும் விஷயம் தெரிஞ்சிருக்குது. அப்படி விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த இரண்டு குடும்பத்தினருமே இவங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஐயனார் கோயிலுக்கு போறாங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போனதுக்கு பிறகு அந்த கோயிலுடைய இருக்கக்கூடிய பூசாரி இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட நடந்த விஷயம் பூரா சொல்றாங்க. சொன்னதுக்கு பிறகு அவர் பூஜை புனஸ்காரங்கள்லாம் தொடர்ந்து பண்றாருங்க. பண்ணதுக்கு பிறகு இந்த நாட்டரசனை பார்த்து, இனிமே அந்த ஆன்மாவால எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா, நீ இரவு நேரத்தில் கறி எடுத்துட்டு போன இல்லையா, ஏற்கனவே ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி அங்கே ஒரு துர்சம்பவம் நடந்திருக்குது, அந்த சம்பவத்தால் மாண்டு போன ஒரு திருநங்கையுடைய ஆன்மா தான் உன்னை துரத்திட்டு வந்திருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இந்த நாட்டரசன் குல நடுங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன சாமி சொல்றீங்க, ஒரு திருநங்கையுடைய ஆன்மாவா அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. ஆமாப்பா, 2 வருடங்களுக்கு முன்னாடி அந்த இடத்துல விபத்துக்குள்ளாகி இறந்து போன ஒரு திருநங்கையுடைய ஆன்மா தான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்குது, நீ பச்சை கறியை நீ கொண்டு போன இல்லையா, அதனால தான் அது பின்தொடர்ந்து வந்திருக்குது, பசியின் காரணத்தினால, வேற ஒன்றும் கிடையாது, இனிமேல் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது, நீங்க பயப்படாம மனம் தளராம வீட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரி தாங்க வழி அனுப்புறாரு. அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தினர் மறுபடியும் உங்களுடைய வீட்டுக்கே வந்திருக்காங்க. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்களுடைய குடும்பத்தினருக்கு அமானுஷத்தாலையும் பாதிப்பாலையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி அந்த திருநங்கைன்ற பெண்மணி இறந்து போனாங்க இல்லையா, அவங்கள இந்த நாட்டரசனுக்கு நல்லாவே தெரியுங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இவங்களுடைய கிராமத்துல இருந்து இவங்களுடைய அக்கா கிராமம் இருக்கு இல்லையா, அந்த கிராமத்துடைய ஆரம்ப பகுதியிலேயே நிறைய குடிசை போட்டு திருநங்கைகள் ஏகப்பட்ட பேர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த பகுதியை சேர்ந்த 20 வயதுல இருக்கக்கூடிய நதியா அப்படின்ற ஒரு திருநங்கை தாங்க. இவங்களுடைய குடும்பத்தினரோட வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவது வழக்கங்க. அப்படி போயிட்டு வரக்கூடிய அந்த நேரத்தில் இரவு தோராயமாக ஒரு 7 மணி இருந்திருக்கும். இவங்க வந்துட்டு இருக்கக்கூடிய வழியில இவங்களுடைய தலையில வச்சுக்கக்கூடிய மல்லிகைப்பூ கீழே விழுந்துருக்குங்க, பின்னு கலந்துருக்குது. உடனே மல்லிகைப்பூவை எடுப்போம் அப்படின்றக்காக கீழே குனிஞ்சிருக்காங்க. குனிஞ்சிட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய ஒரு பேருந்து அந்த வளைவுல முந்துறதுக்காக இவங்க மேலே அடிச்சு தூக்கி இருக்குங்க. தூக்குன உடனே இந்த நதியான்ற அந்த திருநங்கை கொஞ்சம் தூரம் கடந்து போய் தூக்கி தூர வீச விழுந்திருக்காங்க. விழுந்த உடனே அந்த பஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பேரும் கீழே இறங்கி வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த நதியான்ற திருநங்கையுடைய உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, தோழிகள், அவங்க எல்லாருமே இவங்க பக்கத்துல நெருங்கி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது இந்த பெண்மணியோட சடலம் மட்டும் தாங்க கிடக்குது, அவங்களுடைய தலையவே காணா. தலை எங்க போயிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் பொழுதாங்க அனைவருக்குமே ஈரக்குலையே நடுக்க காத்திருந்துச்சு. என்ன நடந்திருக்குன்னா, இந்த நதியான்ற திருநங்கையுடைய அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடல் மட்டும் தாங்க தூக்கி தூர வீசின மாதிரி கிடக்குது. ஆனா அவங்களுடைய தலை அந்த பேருந்துக்கு டயருக்கு கீழே தாங்க நசுங்கினபடி இருந்திருக்குது. அப்படி ஒரு கோரமான சம்பவத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் பார்த்ததே கிடையாதுங்க. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காட்சி தான் அது. அதன் பிறகு அந்த பெண்ணினுடைய சடலத்தை எடுத்து அவங்க இறுதி சடங்கு செய்வதற்காக சுடுகாட்டு கொண்டு போயிருக்காங்க. அந்த பேருந்து டிரைவரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தவறுமே கிடையாதுங்க. இந்த நதியான்ற திருநங்கைன்ற பெண்மணி மட்டும் தான் அந்த இடத்துல பூவை போட்டுட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வளைவுல எப்பொழுதுமே அந்த பேருந்து எப்பயும் போல அதே மாதிரி தாங்க வளைஞ்சு போகும். அதனால இவர் மேல எந்த ஒரு குத்தங்குறையும் சொல்ல முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அமைதியாகவே இந்த பெண்ணினுடைய சடலத்தை எடுத்துட்டு போய் இறுதி சடங்கு நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்படி இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்கள் கடந்திருக்கும். இவர் அந்த இரவு நேரத்துல அந்த ஆட்டுக்கறியை இறைச்சியை கொண்டு போனார் இல்லையா, பச்சை கறியாக இருக்கக்கூடிய அந்த வாடையின் காரணத்தினாலதான் அந்த ஆன்மா இவரை ஃபாலோ பண்ணி பின்தொடர்ந்தே வந்திருக்குது. அதனாலதான் எனக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்டிருக்குதுங்க. அதனால தாங்க இந்த நாட்டரசனை பார்த்த உடனே எனக்கு சாப்பிட கொடுங்க அப்படின்ற மாதிரி ஆன்மா ரூபத்திலேயே நின்றபடி கேட்டிருக்குது. இவர் அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு வந்தார் இல்லையா, அதன் பிறகு அந்த அமானுஷத்தால எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் இல்லாமல் நிம்மதியாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுனால தான் அந்த ஆட்டுக்கறியை நம்ம கிட்ட கொண்டு சேர்க்க முடியல, தம்பி மேல எந்த தப்புமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க இவங்களுடைய அக்கா மனம் வருந்தி இருக்காங்க.
அதே மாதிரியே இவங்களுடைய மனைவி அவங்கள வந்து சண்டை போடாமல் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தாங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்க வாய்ப்பே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்தில் என்னுடைய மாமாவுடைய குடும்பத்திற்கு நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை எனக்கு எப்பயோ சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக தான் உங்களுடைய சேனலை வாட்ச் பண்ணி அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு மாதிரி தாங்க சொல்லி முடிச்சுக்கிறாரு. இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ணிய குணாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் மற்றொரு திகழான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.